நான் வீடு வாங்கிட்டேன், ஒரு 10 கோடி ரூபா போட்டு நான் வீடு வாங்கிட்டேன், ஒரு 20 crores போட்டு வாங்கிட்டேன், ஒரு பங்களாவே வாங்கிட்டேன். என் வீடை என்ன சேஃப்டி செக்யூரிட்டி என்ன? கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த லக்ஸுரி ஹோம்ஸ் வாங்குறது உண்டு. ஏன்னா இப்போது எல்லாருக்கும் ஃபேமிலி வேல்யூஸ், டைம் வேல்யூ எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. இப்போ நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு வீடு வாங்கும்போது அதை வாங்குவாங்க, ரெண்டலுக்கு விட்டுருவாங்க. பட் பிராண்டட் ரெசிடென்சியில் அதுக்கான ப்ராபபிலிட்டிஸ்ன்றது எந்த அளவுக்கு இருக்குது? நான் ஒரு 5 லட்ச ரூபா தான் பே பண்ணுறேன் உங்களுக்கு. மாதம் வாடகை ஒரு 6 லட்ச ரூபாயோ 7 லட்ச ரூபாயோ பே பண்ணுறேன். ஆனால் நான் இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறேன். உங்ககிட்டே நான் வந்து வீடு வாங்குறேன்னா நான் விற்க போகும்போது ஏன் சார் விற்கிறீங்க, நீங்கள் அதை பிளாக் தானே பண்ணுவீங்க. எப்படி எதுக்கு ஏன் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, எப்படி பண்ணுவீங்க? இந்த லக்ஸரி ஹோம்ஸாக இருக்கட்டும், பிராண்டட் ரெசிடென்சியாக இருக்கட்டும், இதோட க்ரோத்ன்றது எப்படி இருக்கும், இதோட ஃபியூச்சர்ன்றது எப்படி இருக்கும்? மேஜிக் 20 தமிழர்களுக்கு வணக்கம். மேஜிக் 20 தமிழோட வெல்த் சீரியஸ்க்கு உங்களெல்லாம் வரவேற்கிறது நான் விஜய் நாவணன். இன்னைக்கு நம்ம கூட கிருஷ்ணகர்ணன், தாஜ் கைவியூ ரெசிடென்சியோட சீனியர் விபி, அவர் தான் நம்ம கூட இருக்காரு. லக்ஸரி ஹோம்ஸ் பற்றின நம்மளுடைய சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ, நம்ம போன எபிசோடில் லக்ஸரி ஹோம்ஸ் பற்றி பேசியிருந்தோம். ஆனால் இந்த வாட்டி எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு இருக்கு. யூஸ்வலாகவே வந்து சென்னையில் நிறைய பேர் இப்போது வீடு வாங்குறாங்க. அவங்க வந்து இப்போ லக்ஸரி அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி 2-3 விஷயம்லாம் பார்த்துட்டு அப்புறம் முடிவு எடுக்கிறது பெட்டர்னா நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க? ஓகே, ஸோ இப்போது நம்மக்கிட்ட நிறைய என்ஆர்ஐஸ் வந்து ப்ரிஃபரன்ஸில் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறது உண்டு. அவங்க அம்மா அப்பாக்காக வாங்கலாம், இல்லை நம்ம எல்லாருக்குமே ஒரு என்ஆர்ஐயாக இருக்காங்கன்னா அங்கே போய் சம்பாதிச்சுட்டு நான் இந்தியாவில் வந்து செட்டில் ஆகணும்னு ஒரு எப்போவுமே அந்த கனெக்ட் நம்ம கூட இருக்கும், நம்ம ஊர் நம்ம கனெக்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னென்னா, இப்போ நான் ஊருக்கு போகிறேன், என் வீடை யார் பார்த்துப்பா? ஏன்னா இப்போது ஒரு இண்டிவிஜுவல் லேண்ட் ஏன் அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, ஏன் எல்லாரும் அப்பார்ட்மெண்ட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க? அட்லீஸ்ட் நம்ம வர வரைக்கும் ரெண்ட் கொடுக்கலான்னு பார்ப்பாங்க. இப்போது நான் ரெண்ட்டுக்கு யார் எனக்கு சர்வீஸ் சப்போர்ட் பண்ணுவா? நான் வீடு வாங்கிட்டேன், ஒரு 10 கோடி ரூபா போட்டு நான் வீடு வாங்கிட்டேன், ஒரு 20 crores போட்டு வாங்கிட்டேன், ஒரு பங்களாவே வாங்கிட்டேன். என் வீடை என்ன சேஃப்டி செக்யூரிட்டி என்ன? நமக்கு தனியாக வேலைக்கு ஆள் போட்டு இப்போ ஒரு லேண்ட் வாங்கிட்டு ஒரு செக்யூரிட்டியை போட்டு ஒரு வீடு கட்டி கொடுத்து நிறைய பேர் ஈஸியாரெலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும். இது அப்பார்ட்மெண்ட்டாக வாங்கும்போது எனக்கு சர்வீஸ் சைடில் என்ன கிடைக்குன்றது தான் எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கும். ப்ளஸ் இப்போ எனக்கு சடனாக நான் விற்கணும், வாடகை கொடுக்கணும், இல்லை எனக்கு வீடை மெயின்டைன் பண்ணணும்னா அந்த மாதிரி சர்வீஸ்லாம் என்ன இருக்குது, அதெல்லாம் தான் சேலஞ்சஸ். ஓகே, இப்போது லக்ஸரி ஹோம்ஸ் வாங்குறது அப்படிங்கிறது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்குமா? இல்லை நீங்கள் நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்துருப்பீங்க, இல்லை அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக பார்க்குறதுல இது ஒரு பியூர் பர்சனல் லைஃப் ஸ்டைல் டிசிஷனாக இருக்கா? டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ வெளிலேருந்து நம்ம பார்க்குறோம், ஒரு நார்மல் ரெஸ்டாரண்ட்டில் 2 இட்லி 30 ரூபா 50 ரூபாய்க்கு கிடைக்கும்போது நம்ம ஏன் 500 ரூபா போய் தாஜில் சாப்பிட்றோன்னா, ஒரு வாட்டி நீங்கள் போய் அந்த தாஜில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அதோட லக்ஸுரி ஃபீல் ஆகுது. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஷியேஷன். இப்போது போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் லக்ஸரி ஹோம்ஸ்க்கான இந்த மார்க்கெட்டில் டிமாண்டுன்றது எப்படி இருக்குது? மக்கள் வாங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களா, இல்லை அது குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது? கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த லக்ஸுரி ஹோம்ஸ் வாங்குறது உண்டு. ஏன்னா இப்போது எல்லாருக்கும் ஃபேமிலி வேல்யூஸ், டைம் வேல்யூ எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. இப்போ நிறைய என்ஆர்ஐஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்தாங்க அந்த கோவிட் டைமில். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் வர ஆரம்பித்தோம். நமக்கு பீப்பிள் வேல்யூ புரிய ஆரம்பிச்சது. ஏன்னா நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாத போது நம்ம பக்கத்தில் இருக்க நெய்பர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நமக்கு சப்போர்ட்டிங் சிஸ்டம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். இப்போ நான் இண்டிவிஜுவல் பங்களாலேருந்து கோவிடை பாதிச்சிருக்கிறதோட நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், எனக்கு நெய்பர்ஸ் எல்லாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தோம். அப்போது இன்ஃபேக்ட் நமக்கு லக்ஸுரி ஹோம்ஸ் நிறைய செல்ல ஆரம்பிச்சது. ஓகே, இப்போ நீங்கள் என்ஆர்ஐஸ்ன்னு பேசும்போது சொன்னீங்க இல்லையா, ஸோ இவங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் இப்போ பிராண்டட் ரெசிடென்சிஸாக இருக்கட்டும், இல்லை லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரியான செக்மெண்ட்டுக்கு டார்கெட் ஆடியன்ஸ் கஸ்டமர்ஸ்ன்றது யார் ஜாஸ்தியாக இருக்காங்களா? இப்போ இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புளா, இல்லை என்ஆர்ஐ ஃபாரின்லேருந்து வரவங்க தான் நிறைய வாங்குறாங்களா? யார் ஜாஸ்தி வாங்குறாங்க? ஸோ இது என்ஆர்ஐன்னும் போது நமக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கு எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ துபாயிலையோ சிங்கப்பூர்லேயோ இருக்கவங்களுக்கு நம்ம கன்வர்ஷன் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பிராண்டட் ரெசிடென்ஸ் சொன்னால் நான் என்ன பேசுகிறேன்றது அவங்களுக்கு ஈஸியாக புரியுது இந்த சென்ஸ் நான் என்ன சர்வீஸ் கொடுக்க போகிறேன். இப்போ தாஜ்னு சொல்லிட்டேன்னா உங்களுக்கு காலை எந்திரிச்ச காஃபிலேருந்து உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணாலும், உங்களுக்கு காலை நீங்கள் குளிக்க போனீங்கன்னா உங்களுக்கு டவல் இருக்கும். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கிடைக்கும் போது அவங்களுக்கு ஆல்ரெடி துபாயிலையோ அவங்க எந்த கண்ட்ரியில் இருக்காங்களோ அங்கே பிராண்டட் ரெசிடென்ஸ் ஃபெமிலியராக இருக்குது. அந்த காஸ்ட் ஜாஸ்தியாக தான் இருக்கும், அது ஏன் இருக்குன்றது எல்லாருக்கும் புரிதல் இருக்குது. இப்போது இங்கே நம்ம சென்னையில் இதுதான் ஃபஸ்ட் டைம்ன்ற போது தாஜ் ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் பண்ணுறதே ஒரு எவ்ரி ஒன் ஃபீல் ஹாப்பி. ஆனால் அதில் என்ன சர்வீஸ் இருக்க போது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் நமக்கு புரியும். இப்போது நீங்கள் வெளில போய் ஒரு ரூம் எடுத்து ஒரு 3 months 4 monthsக்கு நீங்கள் ரூம் ஒரு நாளைக்கு ரூம் 15,000-20,000 பே பண்ணுறதுக்கு ஒரு வீடு வாங்கி நீங்கள் லைஃப் டைம்ஸ் தங்கும் போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் காஸ்ட் பெனிஃபிட் தானே. எஸ், இப்போ நான் அவங்க வெளிநாட்டிலேருந்து வராங்க, இல்லை வெளியூர்லேருந்து வராங்கன்னா போகலாம், நேராக தங்கிக்கலாம், ஒரு ஆல்ரெடி நம்ம ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா? கரெக்ட்.
எஸ் ட்ரூ. இப்போ நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு வீடு வாங்கும்போது அதை வாங்குவாங்க, ரெண்டலுக்கு விட்டுருவாங்க. பட் பிராண்டட் ரெசிடென்சியில் அதுக்கான ப்ராபபிலிட்டிஸ்ன்றது எந்த அளவுக்கு இருக்குது? ஸோ இதில் தான் பெனிஃபிட் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் நீங்கள் ரூம்ஸ்லாம் புக் பண்ணீங்கன்னா, ஒரு ஹோட்டலில் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரி, இங்கே ரெசிடென்ஷியலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டல் ரீசேல் 2 சப்போர்ட்டுமே தாஜோட டெஸ்க் இருக்கும். ஸோ தாஜ்லேருந்தே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. இப்போ எந்த பிராண்டட் ரெசிடென்ஸ், இப்போ நீங்கள் வந்து ஒரு என்ஆர்ஐ வீடு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு வீடு ரெண்ட் கொடுக்கணும், நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரில் ஆட் பண்ண முடியாது. தெர் ஆர் லாட் ஆஃப் கண்டிஷன்ஸ் விச் யூ கான் டூ. ஏன்னா அந்த பிராண்டோட குவாலிட்டியும் அந்த சர்வீஸ் சென்னையில் யூஸ்வலாக டூலெட் போர்டு போடுவாங்க, அந்த மாதிரி போட முடியாது. ஏன்னா அதுக்கு அந்த பிராண்டுக்குன்னு உண்டான ஒரு குவாலிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணணுன்றதுனால, அதனால நம்மளோட தனி ரெண்டல் ரீசேல் டெஸ்கே இருக்கும். இப்போ உங்களுக்கு ரெண்ட் கொடுக்கணுமா இருந்தால் உங்களோட ரெண்டல் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு நம்ம, ஏன்னா தாஜ்னும் போது ஆல்ரெடி நம்மகிட்ட ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். இப்போ நிறைய கம்பெனிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உண்டை இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஆட்டோமொபைல் கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ் இங்கே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்குலாம் அவங்க எம்ப்ளாயிஸ் வராங்க. ஸோ ரேதர் அவங்க ஒரு ஹோட்டல் ரூம்ஸ் புக் பண்ணுறதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ அவங்க இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் எடுத்து கொடுத்து அவங்க எம்ப்ளாய்க்குமே நல்ல கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் எடுத்து கொடுத்த மாதிரி ஆச்சு. பேரலாக அஃபோர்டபிலிட்டியுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காஸ்ட் வைஸ் வின்னிங் தான். ஓகே. இல்லை இப்போ எனக்கு என்ன புரியலன்னா, உங்ககிட்டே நான் வந்து வீடு வாங்குறேன்னா, நான் விற்க போகும்போது ஏன் சார் விற்கிறீங்க, நீங்கள் அதை பிளாக் தானே பண்ணுவீங்க, எப்படி எதுக்கு ஏன் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, எப்படி பண்ணுவீங்க? ஓகே. ஸோ இப்போ ஒரு ஆஸ் அ இண்டிவிஜுவல் இப்போ நான் இங்கே ஒரு 10 crores அப்பார்ட்மெண்ட் சார் விற்காதீங்க அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் வரும். இப்போ ஒரு 10 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வீடு வாங்கியிருக்கீங்க, அந்த வீடு இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூவில் 35 crores 40 crores போயிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் ஒரு எக்ஸ் ப்ரைஸில் ஸ்டார்ட் பண்ணோம், ஆல்ரெடி 25-30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எல்லாருக்கும் தெரியும் இப்போ அடுத்த மாதம் எப்படி ப்ரைஸ், ஏன்னா இன்னைக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வெளில வர எல்லாருக்கும் ப்ராடக்ட் புரியுது. ஸோ ஓவரால் இப்போ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ஒரு ப்ராடக்ட்டோட வேல்யூ இப்போ புரிய ஆரம்பிக்குது. ப்ளஸ் மார்க்கெட்டுமே இப்போ பிராண்டட் ரெசிடென்ஸ் பிக்கப் ஆகுது. இப்போ சென்னையிலே பிராண்டட் ரெசிடென்ஸ் இல்லை, எங்கே வாங்குவீங்க? ஒன்ஸ் இது ரெடி டு ஆக்குபையாக இருக்குது, அடுத்து எனி ப்ராஜெக்ட் வரதுக்கு 5-10 வருஷம் ஆகும், நம்ம எங்கே வாங்க முடியும்? ஸோ எனக்கு லைஃப் ஸ்டைலில் லக்ஸுரி வேணும், அது காசு பிரச்சனை இல்லை அப்படின்னும் போது ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட நீ 10 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, 35 கோடி நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன், ஒரு 20 கோடி கொடுக்க ரெடியாக இருக்கேன்னா இட்ஸ் உங்களோட கால். ப்ளஸ் உங்களுக்கு வேறு ரெக்குயர்மெண்ட் இருக்குது, ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுக்கும் நம்ம சர்வீஸ் சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே. அப்போ நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இந்த இடத்த பார்க்கலாம் இல்லை, லைஃப் ஸ்டைல்ன்றதை தாண்டி. கரெக்ட். ஏன்னா உங்களுக்கு இந்த ரெண்டலுமே உங்களுக்கு நிறைய பேர் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணா நகர்லையோ போயஸ் கார்டன்லையோ என்கிட்ட வீடு இருக்கலாம், இண்டிவிஜுவல் பங்களா இருக்கலாம், எனக்கு இது வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை, நான் இங்கே வந்து தங்கணும்னு பார்க்கலாம். நமக்கு நிறைய பையர்ஸ் கோயம்புத்தூர், திருப்பூர், அப்பார்ட் ஃப்ரம் சென்னை நிறைய பேரும் வாங்குறது உண்டு. அவங்க இங்கே வந்து ஒரு வாரத்துக்கு தங்கிட்டு போகிறாங்க, தாஜ் கோரமெண்டலில் இருக்காங்க, ஒரு ஃபிஷர்மேன் கோவில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து வேண்டிய டேட்ஸில் கிடைக்க மாட்டேங்குது ரூம்ஸ். ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து இது இயர்லி ரெண்டல் மாதிரி எடுத்துப்பாங்க. அவங்களுக்கும் இது அஃபோர்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு தங்குறது இங்கே ஒரு வீடு சொந்தமாக கிடச்சிது. ப்ரோ நீங்கள் பேசும்போது அந்த நான் இப்போ வாங்குறேன்னா எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படின்ற சொன்னீங்க. ஆனால் எனக்கு திரும்ப ஒரு ரெண்டலில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. என்னன்னா இப்போ நான் வந்து ஒரு 10 கோடி ரூபாய் வச்சுருக்கேன்னா அதை நான் வந்து எஃப்டியில் போடுறேன்னு வைங்க, மந்த்லி எனக்கு ஒரு 5 lakhs வரும் அப்ராக்சிமேட்லி சொல்கிறேன். இப்போ அதே இன்வெஸ்ட்மெண்ட் பிராண்டட் ரெசிடென்ஸில் பண்ணும்போது எனக்கு அதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் வருமா கேரண்டீடா? இல்லாட்டி நான் ஒரு லோன் வாங்கி இந்த வீட்டை வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் நான் இஎம்ஐ கட்டணும் இல்லையா, அந்த வாங்கின லோனோட இஎம்ஐ கட்டணும், அதுக்காக நான் இந்த ரெண்டல் ஈல்ட்லேருந்து எடுத்துட முடியுமா? இது அப்ராக்சிமேட்லி என்ன? ஓகே, நல்ல கொஸ்டின். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அடையாரில் 50 லட்ச ரூபா தான் வீடு, இன்னைக்கு 5 கோடி ரூபா அப்படின்னு. 5 கோடி ரூபா 10 கோடி ரூபா வரதுக்கு இனிமேல் டைம் ஆகும். அதோட ஒன்று ஒரு பீக்கில் போகும். பிராண்ட் ரெசிடென்ஸ் இப்போ தான் நம்ம சென்னையிலே பேசுகிறோம். ஒன்று நம்ம தேவைக்கு தங்குறவங்க தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அஸ் எ இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 கோடி ரூபாய்க்கு வாங்குறவங்க நீங்கள் எஃப்டியில் வச்சிங்கன்னா அந்த 10 கோடி ரூபா 100 கோடி ரூபா ஆக போகிறதில்ல. ஏன்னா நம்ம கண்ட்ரி டெவலப் ஆக நீங்கள் வச்சிருக்க 10 கோடி ரூபா டிப்ரிஷியேட் தான் ஆக போகுது. ஏன்னா இன்ஃபேக்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்தில் நீங்கள் 1 கோடி ரூபா வச்சிருக்கிறதும் 20 வருஷத்தில் 16,000 வச்சிருக்கிறதுக்கும் சமம். ஸோ இந்த காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே நீங்கள் அஃபோர்டபிலிட்டி வரும். ஆனால் நான் பேங்க்ல போட்டு வச்சிருந்தா எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரும்ல. ஆனால் அவங்க 10 கோடி ரூபா தான் இருக்க போகுது, உங்கள் மாதம் 5 லட்ச ரூபா வரப்போகுது. இதே ரியல் எஸ்டேட்டில் 10 கோடி ரூபாய்க்கு வாங்கின பொருள் அது 20 லட்ச ரூபா 20 கோடி 30 கோடியும் ஆக போகுது. பேரலாக உங்களுக்கு ரெண்டலுமே இப்போ நம்ம நான் ஒரு 5 இப்படி எடுத்துக்கோங்க, நான் ஒரு 5 லட்ச ரூபா தான் பே பண்ணுறேன் உங்களுக்கு மாதம் வாடகை, ஒரு 6 லட்ச ரூபாயோ 7 லட்ச ரூபாயோ பே பண்ணுறேன். ஆனால் நான் இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறேன். இது நீங்கள் வாங்கி ரெண்ட் கொடுக்குறவங்களுக்கு தான் இது பெனிஃபிட் ஆக்சுவலாக. பட் ஆஸ் அ இன்வெஸ்டராக உங்களுக்கு பொருளோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, உங்களுக்கு மந்த் ஆன் ரெண்ட்டும் வருது. ஸோ நான் கொடுக்குற காசு கம்மி. நான் இன்றைக்கி மாதமாக டெய்லி உங்களுக்கு நிறைய பேர் தெரியும், தாஜில் ரெகுலராக 365 days தங்குறவங்க இருக்காங்க, நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் எடுக்கிறாங்க. அவங்க எம்ப்ளாயிஸ்க்குமே ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே த பெஸ்ட் கொடுத்துடலாம். கம்பெனி சிஇஓஸ்க்கு டைரக்டர்ஸ்க்கு கொடுக்கும்போது அவங்க 5-6 லட்ச ரூபா ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு வாடகை எடுத்துகிட்டு ஒரு எல்லா அம்யூனிட்டிஸ் ஒரு 5 star அம்யூனிட்டிஸ் கிடச்சிருது. ஸோ ரெண்ட்டுக்கு கொடுக்குறதுமே தாஜ் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பேரலாக நீங்களுமே ரெண்ட் கொடுத்துக்கலாம். ரெண்டல் இமீடியட்டாக போய்டும்ல. ஸோ இன்றைக்கி ஒரு 5-6 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு தாஜோட என்டையர் சர்வீஸ் கிடைக்கும் போது பீப்புள் வில் ப்ரிஃபர். என்ன இந்த ஈல்டு பர்சன்டேஜ்ன்றது? ஈல்ட் பர்சன்டேஜ்ன்றது இன்றைக்கி சென்னை மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு எம்ஆர்சி நகரில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் வாங்கினீங்கன்னா அது ஒரு 2 லட்ச ரூபா இன்றைக்கி சிங்கிள் பெட்ரூம். இன்றைக்கி ஒரு ஐடிசியோ எங்கேயாவது ஒரு
ஒரு ரூமை நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுக்கிறீங்க, ஒரு ஆல்ஸ் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் மினிமம் எனிவேர் இட்ஸ் 1-2 lakhs 3 lakhs ஆகுது. ஸோ இது வந்து இப்போ நீங்கள் தாஜ் 5 ஸ்டார் ஒரு அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு வருது, ஒரு 5 லட்ச ரூபானா இன்றைக்கி அஃபோர்டபிலிட்டி வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே இந்த லக்ஸுரியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ண ஈஸியாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எனி நம்பர்ஸ் இப்போ கோட் பண்ணுறது ஏர்லி, ஏன்னா ப்ராடக்ட் ரெடி ஆகிறதுக்கு 1-2 years ஆகும். பட் இது ஒன்று தானே ப்ராடக்ட். தாஜில் வீடு அட்ரஸே ஆக போகும்போது இதுக்கு நம்ம ரெண்ட் கொடுக்குறவங்க சொல்கிறது தான் காஸ்ட்டு. எஸ், அதான் அந்த இஎம்ஐ பற்றி சொன்னீங்கன்னா ஒரு கிளாரிட்டிக்கு வந்துடும். நான் லோன் எடுத்து ஒரு 10 கோடி லோன் எடுத்து வாங்குறேன்றப்போ என்னோட இஎம்ஐ ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியாவது எனக்கு ரெண்டல் லீட் வருமா? கரெக்ட். சும்மா ஒரு ஐடியாக்காக. ஸோ நீங்கள் 10% 20% தான் உங்கள் பாக்கெட்லேருந்து பே பண்ண போகிறீங்க, மீதி வந்து பேங்க்லேருந்து தான் வரப்போகுது. ஆஃப்கோர்ஸ். ஸோ நீங்கள் ஒரு 10 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டினா நீங்கள் ஒரு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா தான் நீங்கள் பாக்கெட்லேருந்து பே பண்ண போகிறீங்க, மீதி ஒரு 8 கோடி ரூபாய்க்கு தான் லோன் போக போகிறீங்க. 8 கோடி ரூபாய்க்கு என்ன இஎம்ஐ பே பண்ணணுமோ அதில் அட்லீஸ்ட் உங்களுக்கு மேஜராக வர ரெண்ட்லேருந்தே நீங்கள் இஎம்ஐ பே பண்ணிடுவீங்க. பேரலாக உங்களுக்கு ப்ராடக்ட் அப்ரிஷியேஷன் ஆக போகுது. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு. எனக்கு அடுத்த கொஸ்டின் என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு பயங்கரமான வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அதனால கேட்குறேன். நெக்ஸ்ட் ஒரு 5 to 10 years அந்த ஏரியாவில் இந்த லக்ஸரி ஹோம்ஸாக இருக்கட்டும், பிராண்டட் ரெசிடென்சியாக இருக்கட்டும், இதோட க்ரோத்துன்றது எப்படி இருக்கும், இதோட ஃபியூச்சர்ன்றது எப்படி இருக்கும்? ஓகே, இனிமேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஷோலிங்கநல்லூரோ ஒரு மகாபலிபுரமோ அப்படி பார்க்கும்போது லொகேஷன் மட்டுமே லக்ஸரியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ டிநகரில் ஒரு வீடு இருக்குன்னா நீங்கள் சொன்ன மாதிரி போயஸ் கார்டன் ஒரு இருக்குன்னா கரெக்ட். ஸோ இன்றைக்கி ஒரு ஷோலிங்கநல்லூர் ஒரு 5,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் போயிட்டுருக்கு, ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு per square feet இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூனா, நான் இன்றைக்கி அங்கே வந்து ஒரு பிராண்டட் ரெசிடென்சஸ் ஒரு அயாத்தோ ஒரு தாஜோ ஒரு பிராண்டட் ரெசிடென்ஸ் வரும்போது அவங்க ஒரு 16,000 ரூபா per square feet கொண்டு வருவாங்க. அப்போ என்டையர் மார்க்கெட் 10,000 ரூபாய்க்கு விற்கிற பொருளும் 12,000 ரூபா ஆகிடும், அந்த 16,000 ரூபா இருக்கிறது 30,000 ரூபா ஆகிடும். அங்கே அந்த லொக்கேஷனில் அந்த ப்ராடக்ட் தான் ராஜா. வென் கம்பேர்ட் டு லொக்கேஷன் மட்டுமே இருக்கிறதோட ப்ராடக்ட் பிராண்டட் ரெசிடென்ஸ் அந்த லொக்கேஷனே மாற்றும், என்டையர் சென்னையோட ரியல் எஸ்டேட் டைனாமிக்கே மாற்றும். மகாபலிபுரத்தில் இப்போ நான் அதே தாஜ் ஒன்று போடுறேன், ஒரு லாம்போகினி ரெசிடென்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா பீப்புள் லொக்கேஷனோட அந்த கம்ஃபர்டபிலிட்டி அண்ட் லக்ஸுரிக்காக அங்கே வாங்க ஆரம்பிப்பாங்க. இன்னொன்று எனக்கு லாம்போகினியில் எனக்கு வீடு இருக்குது, எனக்கு தாஜில் ஒரு வீடு இருக்குன்றது ஒரு ஸ்டேட்டஸ், அதுக்காக வாங்க ஆரம்பிப்பாங்க. சுற்றி இருக்கிற லொக்கேஷனோட தாஜில் ரூம் போட்டிருக்குன்றதே பயங்கர ஸ்டேட்டஸ், வீடு இருக்குன்றது சூப்பர். கரெக்ட். சரி, அதான் சொன்னேன்ல, நம்ம வெளிலேருந்து பார்க்குறோம் தாஜ்ன்றது, நமக்கு அங்கேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. நீங்கள் அங்கே போய் ஒரு காஃபி குடிச்சு பார்த்தீங்கன்னாலே எப்போவுமே நான் இங்கே நிறைய பேரை மீட் பண்ணுறது காஃபி வச்சு தாஜோட காஃபி தானே, அந்த ஒரு ஃபீல் கொடுக்குதுல்ல. ஸோ உங்களுக்கு அந்த டே ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணது உங்கள் லைஃப்பில் நீங்கள் தங்கி எந்திரிக்கும் போதுலேருந்து உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கிறது, அதான் லக்ஸுரி. சரி, ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ ஆஸ் அ ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா வாங்குறவங்க யாரும் இப்போதைக்கு செல் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் அவங்களுக்கு யாருமே இதை வாங்கி விற்று ட்ரேட் பண்ணுற ஆளுங்க கிடையாது. இந்த லைஃப் ஸ்டைலை என்ஜாய் பண்ணணும். என்கிட்ட காசு இருக்குது, ஆனால் வீட்டில் இத்தனை பேரை வேலைக்கு வச்சு பண்ணுறதுன்றோட வீட்டில் 2 பேர் தான் இருக்காங்க 3 பேர் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஈவன் ஆஸ் அ ஃபேமிலி தேல் என்ஜாய். ஓகே கிருஷ்ணா, எனக்கு அதான் சொன்னல, ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு இந்த பிராண்டட் ரெசிடென்சின்றதே புதுசாக இருக்குது. நம்ம தொடர்ந்து வர எபிசோடில் என்னென்ன பிராண்டட் ரெசிடென்சி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா ஆடியன்ஸ்க்கும் அது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.